அருங்கொடையாளர், அருமை பெருமகனார் நம்முடைய தாத்தா லட்சுமண ஐயர். ஈரோட்டு கடப்பாறை இருக்குல்ல, அந்த கடப்பாறையே பேத்த கடப்பாறை நம்ம தாத்தா லட்சுமண ஐயர் தான். 650 குறுக்கம் ஏக்கர், 650 குறுக்கம் சொந்த இடம். அந்த இடத்த தாழ்த்தப்பட்ட மக்கள் வீடு கட்டிக்கொள்ள நிலமற்ற மக்களுக்கு கொடுத்துறார். 6 ஏக்கரை 6.5 ஏக்கரை கொடுத்துறார். இன்றைக்கும் கோவிச்செட்டிப்பாளையத்தில் 100 ஏக்கர் இருக்க இந்த பேருந்து நிலையம் அவர் கொடுத்த இடம்தான். கல்லூரிகளில் இருக்கிற விளையாட்டு திடல் அவர் கொடுத்த இடம்தான். நல்லா கவனிச்சுக்கணும். காந்தியடிகளை போய் சந்திக்கும் போது, நீ இந்த சமூகத்துக்கு ஏதாவது தொண்டு செய்யணும்னா தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளை படிக்க வை, அதுக்கு பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்ச மகான் அவர் தான். நம்மளையெல்லாம் படிக்க வச்சார்னு பீத்திட்டு தர்றாங்களே, அவர் ஒரு தொடக்க பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வைக்கல, படிக்க வச்சார் அவர் தான். நல்லா கவனிச்சுக்கணும். சாகும்போது அவருக்கு 1 சென்ட் இடம் கூட இல்லை 650 ஏக்கரில். அப்படி ஏதாவது ஒரு 1/2 சென்ட் 1 சென்ட் இடத்த ஐயா ஈவேர் அவர்கள் மக்களுக்கு கொடுத்தாருன்னு ஏதாவது செய்திருக்கா? கிடையாது. அவர் வீடே ரொம்ப நாளாக புறம்போக்கில் தான் கட்டப்பட்டு இருந்துச்சு. நம்ம போட்ட போடல தான் பட்டா கொடுத்தாங்க. அவருக்கு பட்டா வாங்கி கொடுத்தது நம்ம தான். புரியுதா உங்களுக்கு? அவசர அவசரமாக கத்துறான்ட்டு பட்டா போட்டு கொடுத்தாங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் பொது கிணறுகளில் தண்ணி எடுக்க முடியாது. உயர் சாதிக்காரர்கள் அந்த குளத்தில் போய் அந்த கிணத்துல தண்ணி எடுக்க அனுமதி இல்லை. அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த தாழ்த்தப்பட்ட மக்களையெல்லாம் அழைச்சி ஏன் வீட்டுக்குள்ளே, அவர் வீட்டுக்குள்ளே ஒரு கிணறு அதில் தண்ணி எடுங்கன்னா அந்த மக்கள் வாசல் வர வந்துட்டு வீட்டுக்குள்ளே நுழைய தயங்குகிறார்கள். ஏனென்றால் பன்னெடுங்காலமாக இருந்த பழக்க முறை அப்படி வச்சுருந்துருக்கான். இவர் போய் அந்த மக்களை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு தன் வீட்டுக்குள்ளே அனுப்பி கிணறுல தண்ணி எடுக்க சொல்லி அந்த தண்ணீரை வாங்கி குடித்து சமூக நீதி வெற்றி சொல்லாக இல்லாமல் நிலைநாட்டிய மகான் நம்முடைய அருங்கொடையாளர் தாத்தா லட்சுமண ஐயர் அவர்கள். நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு மிகப்பெரிய சமூக தொண்டாற்றிய பெருந்தகை. இதில் ஒன்றுமே செய்யாத அவரை ஐயா ஈவேராவை போற்றுகிற இவர்கள் இத்தனை பெரும் தலைவர்களை, மிகப்பெரிய பெருமைக்குரிய நம்முடைய முன்னவர்களை மறைத்தார்கள். காரணம் பிராமணர்கள் என்ற ஒரே காரணம்.